ஒரு முதல் விஷயம் இதில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன நோட்ஸ் அது எல்லாம். இது வந்து தரவுத்தள மொழிகளில் ஒன்றாகும்ன்றது வந்து இப்போ ஒரு தரவுத்தளங்கள் என்றாலே எங்களோட டேட்டா பேஸ் தான். இப்போ நாங்கள் ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண போகிறோம்னாலும் சரி, எங்களுக்கு கட்டாயம் இந்த தரவுத்தளம் என்றால் தேவை. அப்போ அதில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த SQL. இது தவிர அக்சஸ் எல்லாம் இருக்கு. அதே நேரம் இது வந்து 4ஆம் தலைமுறை கணனி மொழியாகும். முதலாம் தலைமுறை மிஷின் லாங்குவேஜ், இயந்திர மொழி அப்படி எல்லாம் இருக்கு. அதே போல இது SQL என்றது ஒரு 4ஆம் தலைமுறை கணனி மொழியாகும். இந்த SQL பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து DDL, தரவு வரையறை மொழின்றது. நாங்கள் தரவை வந்து வரையறுக்கிறதுக்காக பயன்படுத்துறது 3 விதமான கோட். ஒன்று வந்து கிரியேட், ஆல்டர், ட்ராப். இது வந்து MCQல கட்டாயம் கேட்பாங்க. பின்வருவனவற்றுள் எது தரவு வரையறை மொழி அல்லாததுன்னுட்டு கிரியேட், ஆல்டர், ட்ராப் அதோட சேர்த்து செலக்ட் அல்லது இன்சர்ட்டையும் தருவாங்க. அப்படி தரைக்குள்ள எங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏதாச்சும் ஒரு வழியில ஞாபகம் வச்சிருங்க. இந்த முதல் எழுத்துக்களை வச்சு அப்படி ஏதாச்சும் ஏதோ ஒரு வழியில ஞாபகம் வச்சிருங்க. தரவு வரையறை மொழிகள் வந்து கிரியேட், ஆல்டர், ட்ராப். அதே போல தரவு கையாளல் மொழிகள் வந்து இன்சர்ட், டிலீட், அப்டேட். டேட்டா query லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த queryன்றது வந்து நாங்கள் இப்போ ஒரு தரவை எடுக்கிறதுக்கு அப்படியான விஷயத்துக்கு பயன்படுத்துறது வந்து செலக்ட்ன்ற விஷயம். இப்போ இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்கள் MCQல கட்டாயம் உங்களோட டேர்முக்கு ஒரு கேள்வினாலும் வரும் இதில். ஓகே. அப்போ நாங்கள் இனி வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸை உருவாக்க போகிறோம்னா என்ன செய்வோம்? இப்போ எக்ஸல் அதெல்லாம் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு டேபிள் ஃபார்மேட் இருக்கும். அதில் எடுத்து விட்டோம்னா டேபிள் ஆகும். அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு டேபிளை உருவாக்க போகிறோம்டா, ஒரு டேட்டா பேஸை உருவாக்க போகிறோம்டா, முதலாவது ஒரு டேட்டா பேஸை நாங்கள் முதல் விஷயம் டேட்டா பேஸை தான் நாங்கள் கிரியேட் பண்ணணும். டேட்டா பேஸ்ன்றது எப்படின்னா, நீங்கள் இப்போ கடைக்கு போகணும்னா ஒரு ஷாப்பிங் பேக் கொண்டு போவீங்க தானே. அப்போ அதே போல தான் முதல் விஷயம் இந்த டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம்தான் கிரியேட் டேட்டா பேஸ் என்று சொன்னோம். இந்த கிரியேட்ன்றதான் நாங்கள் தரவு வரையறை மொழின்னு படித்தோமே, அதே தான் சரிதானே. அப்போ கிரியேட்ன்னுட்டு நாங்கள் டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போகிறோம்ன்றதுக்காக வேண்டி டேட்டா பேஸ்ன்ற வேர்ட் தரும். இப்போ கிரியேட் டேட்டா பேஸ்ன்றது கீவேர்ட், அது மாறாது. அங்கால எங்களுக்கு விரும்பின ஒரு பேரை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். சரியா? அப்போ இப்போ ஷாப்பிங் பேக் கொண்டு கொண்டு போக போகிறோம், அங்கே பொருட்களை வாங்கி போடுறோம். அதே மாதிரி தான் அப்போ ஒரு டேட்டா பேஸ், ஒரு இன்னொரு உதாரணம்னா ஃபோல்டர் மாதிரி. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம்னா என்ன செய்வோம்? ஃபோட்டோ உண்டு, ஃபோட்டோஸ் அப்படி போட போகிறோம்னா சரி. இப்போ நீங்கள் ஒரு 5-6 இடத்துக்கு ட்ரிப்புக்கு போகிறீங்க, சரியான டூராக போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த ஃபோட்டோஸை வச்சுருப்பீங்க? இப்போ கேண்டீனா கேண்டீன் எடுத்த ஃபோட்டோஸுக்கு ஒரு ஃபோல்டர். அதே நேரம் இப்போ கொழும்புண்டா கொழும்பில் எடுத்த ஃபோட்டோஸுக்கு ஒரு ஃபோல்டர். சரி, இவ்வளோத்துக்கு மெயினாக ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்களா? என்ன ட்ரிப் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தனித்தனியாக போட்டு வைப்போம். அதே மாதிரி தான். அப்போ முதல் விஷயம் நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்க போகிறோம்னா நாங்கள் அந்த டேட்டா பேஸை தான் நாங்கள் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதுக்கு பயன்படுத்துகிற வேர்ட் தான் என்ன? கிரியேட் டேட்டா பேஸ். சரிதானே?
ஓகே. அப்ப முதல் விஷயம் நான் எப்படி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். இதில் இருக்கிறது அப்படியே டைப் பண்றதான் விஷயம். அப்ப அதுக்கு நாங்கள் எடுக்கிற விஷயம் வந்து ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். சரியா? இதுல வந்து நாங்கள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. உருவாக்குதல்ண்டா இங்கிலீஷ்ல கிரியேட் தானே. அப்ப கிரியேட் என்னதை கிரியேட் பண்ண போறோம்? ஒரு டேட்டாபேஸ், ஒரு ட்ரிப்ன்ற ஒரு ஃபோல்டர் மாதிரி. அப்ப கிரியேட் டேட்டாபேஸ் என்கிட்ட எங்களுக்கு விரும்பின ஒரு நேம். இப்ப நான் என்ன ஏஎல் 2026 என்று சொல்லி கிரியேட் பண்றேன். கடைசியா என்ன செய்யணும்? செமிகோலன் போட்டுட்டு என்டர் பண்ணினா query ஓகே 1 row affected வருது. அப்ப என்ன செஞ்சுட்டேன்? இப்ப டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த உருவாக்கின டேட்டா பேசஸை பார்க்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப நிறைய ஃபோல்டர் உருவாக்கி வச்சுக்கிறீங்கன்னா அந்த என்னென்ன ஃபோல்டர் உருவாக்கி இருக்குன்றது பார்க்கத்தானே வேணும். அப்ப அதே போல இப்ப எந்த கம்ப்யூட்டர்ல எத்தனை டேட்டா பேஸ் இருக்கு, நான் இப்படி நிறைய டேட்டா பேஸ் உருவாக்கி வச்சிருப்பேன். அதே போல நான் உருவாக்கின டேட்டா பேஸ் அதில் இருக்கொண்டு பார்க்கத்தானே வேணும். அப்ப அதுக்கு ஷோன்றது வந்து என்ன காட்டுகண்டா நான் என்ன ஷோன்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி தான் ஷோ டேட்டா பேசஸ். சரியா? ரெண்டாவது ஒரு கஷ்டம் இல்லை. அப்படியே எனக்கு இதில் கம்ப்யூட்டரில் இருக்கிற அவ்வளோ டேட்டா பேஸும் எனக்கு காட்சிப்படுது. இதில் பாருங்க சூம் 2026 ஏழு 2026 இப்படியான விஷயம் இவ்வளவு டேட்டா பேஸும் என் கம்ப்யூட்டரில் இருக்கு. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா இதில் ஒரு டேட்டா பேஸை எடுத்து அதுக்குள்ளதான் நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு தேவையான அட்டவணைகளோ இல்லாட்டி அப்படியான விஷயங்களை செய்ய போறேன். அப்போ ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறேன். அடுத்தது என்ன செய்யறேன்? அந்த இப்போ இதில் பாருங்க இந்த மரியா டிபின்னு சொல்றது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அதில் வந்து இது நொன்னு இருக்கு பாருங்க. இப்போ ஒன்றுமே செலக்ட் பண்ணப்படையில. இப்போ டெஸ்க்டாப்ல இருக்கு. நான் இப்போ ஃபோட்டோஸ் போட போறேன். அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் தானே நான் அந்த ஃபோட்டோஸை சேவ் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ டேட்டா பேஸை உருவாக்கிட்டேன். இனி என்ன செய்ய போறேன்? அந்த டேட்டா பேஸுக்குள்ளே போய் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அதுக்கு மிச்ச விஷயங்களை அதுக்குள்ளே செய்ய போறேன். அப்போ அதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் யூஸ் நின்றுட்டு எங்களுக்கு எந்த பேரில் நான் உருவாக்கி வச்சுக்கிறேனோ அந்த டேட்டா பேஸின் நேம். இப்போ இவ்வளோ டேட்டா பேஸுமே இந்த கம்ப்யூட்டரில் இருக்கு. அப்போ இதில் நான் எதையும் நான் யூஸ் பண்ணலாம், எந்த ஃபோல்டருக்கும் போகலாம். நான் இப்போ எதை கொடுக்குறேன்டா சூம் 2026 இருக்கிறத கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்க இந்த நொன்னு இருந்த இடத்துல சூம் 2026 மாறிட்டு. அப்போ நான் இனி செய்ய போகிற விஷயம் எல்லாம் இந்த டேட்டா பேஸுக்குள்ளே போகும். இப்படி எனக்கு விரும்பின டேட்டா பேஸுக்குள்ளே நான் போய் வேலைகளை செய்யலாம். அப்போ அதெல்லாம் இப்போ நான் இனி செய்ய போகிற வேலைகள் எல்லாம் இந்த சூம் 2026 டேட்டா பேஸுக்குள்ளே இருக்கும். அதே போல் நான் இப்போ ஏஎல் 2026 கொடுத்தேன்னா அதுக்குள்ளே நான் செய்கிற விஷயம் இருந்திருக்கு. விளங்குதா? இந்த முதல் பந்தியில ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த முதல் பேஜ்ல
சரியா? அப்ப முதல் விஷயம் ஒரு டேட்டாபேஸை உருவாக்கினான் கேஷுவலாக தான். இப்போ உருவாக்கின டேட்டாபேஸ் இருக்கோன்னு சும்மா செக் பண்ணுறதுக்கு ஷோ டேட்டாபேசஸ். அடுத்தது வந்து அந்த டேட்டாபேஸுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு தான் இனி வேலைகள் செய்ய போகிறேன். அது தவிர இன்னொன்று இருக்கு, என்ன ட்ராப் டேட்டாபேஸ். அப்போ எனக்கு இந்த டேட்டாபேஸ் தேவையில்லைன்னு நான் படுற நேரம் என்ன செய்யலாம்? அதை அழிக்கலாம். அதை அழிக்கிறதுக்கு தான் ட்ராப் பண்ணிட்டு பயன்படுத்தும். இப்போ நார்மலாக ஒரு ஃபோல்டர் அழிப்போம்னா என்ன செய்வோம்? டிலீட்னு கொடுப்போம். அப்படித்தான், சரிதானே? அப்போ இங்கே நான் இப்போ எனக்கு எந்த டேட்டாபேஸ் தேவையில்லைன்னு பார்ப்போம். அப்போ ட்ராப் டேட்டாபேஸ் இதை ஏஎல் 2026 அனுப்பமே. ஏஎல் 2026 இப்போ பாருங்க query ஓகேன்னு வந்தால் எங்களோட கோடிங் சக்ஸஸ். இப்போ நான் இருக்கிற டேட்டாபேஸை பார்க்குறேன். ஷோ டேட்டாபேசஸ் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்தேன்டா, ஆரம்பத்தில் இருந்தது இந்த ஏஎல் 2026 சூம் 2026 மட்டும். இப்போ நான் ஏஎல் 2026 அழிச்சிட்டேன். பாருங்க அழிஞ்சிட்டு. அப்போ ட்ராப் டேட்டாபேஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் சின்ன விஷயம் தான். டேட்டாபேஸை அழிக்க போறேன்னு சொல்கிறேன். அப்போ அழிக்கிறதுக்கு ட்ராப். எதை அழிக்க போறேன்? டேட்டாபேஸை. எந்த டேட்டாபேஸை? ஏஎல் 2026 பேர் இருக்குல்ல டேட்டாபேஸ். விளங்குதா? இவ்வளவுதான் விஷயம். நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. கிரியேட் டேட்டாபேஸ் ஒரு டேட்டாபேஸ்னு பேர். பிறகு ஜூஸ் டேட்டாபேஸ்னு அதுக்குள்ள போயிட்டு அப்ப இனி நான் செய்ய போறது வந்து ஒரு அட்டவணையை உருவாக்குறது, அந்த அட்டவணையில பதிவுகளை உள்ளிடுறது, அதே போல அப்டேட் பண்றது, ஏதாச்சும் அட்டவணையில வந்து ஏதாச்சும் புதுசா ஆட் பண்றது, அப்படியான விஷயம் தான் பார்க்க போறோம். அப்ப அதுக்கு முதல் நாங்க பார்க்குற விஷயம் தரவு வகைகள். இப்ப தரவு வகைன்னா நார்மலா தெரியும். இப்போ ஒரு அட்டவணைன்னு எடுத்தோம்னா வெவ்வேறு வகையான தரவுகள் இருக்கு. எழுத்துக்கள் இருக்கலாம், எழுத்தும் இலக்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம், இலக்கங்கள் மட்டும் இருக்கலாம், ஒரு திகதி இருக்கலாம், ஒரு தசம எண்கள் இருக்கலாம். இப்போ அப்படியான விஷயத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட். இப்போ நாங்கள் எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டதுன்னா டெக்ஸ்ட், வார்ச்சர், சார் போன்றவைகள் பயன்படுத்துவோம். இப்போ ஒரு எழுத்தும் இலக்கமும் சேர்ந்து வருது, அப்போ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் வார்ச்சர், டெக்ஸ்ட் அது எல்லாம் பயன்படுத்துவோம். இலக்கம் மட்டும் வருதுன்னா அந்த இலக்கமும் முழுவண்ணாக இருந்தா இன்ட் அல்லது பயன்படுத்துவோம், அல்லது இன்டிஜர்னு சொல்லி பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20, 30, 40 ஃபோன் நம்பர் 077 அப்படியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இன்ட் அல்லது இன்டிஜர் தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி தசம் வர்றது இப்போ 75.5, 75.88 அப்படியான தசம பரிமாணங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துறது ஃப்ளொட்டுன்னு பயன்படுத்தலாம், டெசிமேலன்னு பயன்படுத்தலாம், டிஇசின்னு பயன்படுத்தலாம். இதில் எது பயன்படுத்தினாலும் எங்களுக்கு ஒரே விஷயம் தான். அதே போல டேட்ன்றதுக்கு டேட்டுண்டு அதே பேர்லயே பயன்படுத்துவோம், சரிதானே? டேட்ன்றதுக்கு டேட் தான் டேட்டா டைப். இது எங்க பயன்படுத்த போறோம்னா இப்போ ஒரு தரவு அட்டவணையை வந்து உருவாக்க போறோம். எங்களோட டேட்டா பேஸுக்குள்ள ஒவ்வொரு அட்டவணைகளா உருவாக்க போறோம், சரியா? அப்ப முதல் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்? ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறதுக்கு கிரியேட் டேட்டா பேஸ் ஒரு டேட்டா பேஸின் பேரை கொடுத்துனாங்க. இப்ப அந்த டேட்டா பேஸுக்குள்ள ஒரு அட்டவணையை உருவாக்க போறோம், ஒரு டேபிளை உருவாக்க போறேன்டா அதுக்கும் அதே தான் கிரியேட் டேபிள் എന്നിട്ട് ஒரு டேபிளிന്റെ பேரை கொடுப்போம், சரியா? இப்ப பாத்தீங்கன்னா அதே தான் கிரியேட் டேபிள் ஒன்றை கிரியேட் பண்ண போறேன். என்ன பேர்ல? ஸ்டூடெண்ட் கொடுப்போமே. அப்ப ஸ்டூடெண்ட் பேர்ல ஒரு டேபிள் பிராக்கெட்டுக்குள்ள நான் உருவாக்குற டேபிள்ல என்னென்ன கொலம் இருக்கணும். கொலம் என்ன தெரியும் தானே? இப்போ உங்களோட ரெக்கார்ட் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்ப அப்படி நான் என்னென்ன கொலம்ஸை உருவாக்க போறேன்ன்றதை பிரேக்கெட்டுக்குள்ள கொடுப்பேன். அப்ப முதலாவது நான் கொலம்பில் உருவாக்க போறது அவற்றை நேம், சரியோ? அப்ப இந்த அட்டவணை நான் உருவாக்குற அட்டவணையில முதல் கொலம் நேம் இருக்கு. பக்கத்திலேயே நான் என்ன செய்யணும்டா அதிண்ட டேட்டா டைப்பையும் கொடுக்கணும். ஒரு ஆளுடைய பெயர் எப்படி இருக்கலாம்? இலக்கத்துல இருக்கலாமோ? இல்லை தானே? அவர் எழுத்து வகையா தான் இருக்கணும். அப்ப நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது எழுத்துக்கு நான் 3 விதமானது உங்களை சொன்னான். ஒன்று டெக்ஸ்ட், வாட்சர், சார். அப்ப இதுல நான் எதையும் பயன்படுத்தலாம். நாங்கள் பெரும்பாலும் வாட்சர் பயன்படுத்துவோம். வார்ச்சர், சரியா? வார்ச்சர்ன்னுட்டு பிரேக்கேட்டுக்குள்ள அதின் சைஸ் கொடுக்கணும். சைஸ்ன்றது வந்து இப்போ ஒரு ஆளுடைய பெயர் மேக்சிமம் எத்தனை கேரக்டரா இருக்கும்?
இப்ப ராஜாண்டா RAJA 4 எழுத்து, கமலண்டா KAMAL 5 எழுத்து. அப்ப அப்படி அந்த ஒரு ஆள்கிட்ட மேக்சிமம் அந்த பேரின் லென்த் எவ்வளவா இருக்கணும் என்றது கொடுப்பாங்க. நீங்க 100ம் கொடுக்கலாம், 150 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம். சரியா? இப்ப தச்செல்லாம் நீங்க இல்ல 3 கொடுத்தீங்கன்னா சாய்ஸ், நாங்க ராஜாண்ட பேரை உள்ளிடலாமோ? இல்லை, என் ராஜாண்ட பேர் 4 எழுத்து. 400 ரூபா கொடுத்ததே இவ்வளவு, மேக்சிமம் 3 எழுத்து இருக்கலாம்னு தான் கொடுத்துருப்பேன். அப்ப அதுகளை கவனிக்கணும். தர்றதையும் விட ஒரு அவரேஜா கூட கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரியா? காம இப்ப நேம்ன்றது உருவாகிட்டு, அடுத்தது என்ன கொடுப்போம்? என்ஐசி. என்ஐசி நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இலக்கமா இருக்குமோ? இல்லை தானே, இலக்கத்துக்கு கடைசியா வின்னு கொடுப்போம். அப்போ ஒரு இலக்கமும் இருக்கும், ஒரு எழுத்தும் இருக்கும். அப்ப அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டேட்டா டைப் வார்ச்சர். அதே மாதிரி என்ஐசி ஒரு 10 நம்பரா, நான் 15 கொடுக்குறேன். காம அடுத்தது ஃபோன் நம்பர். சரியா? ஃபோன் நம்பருக்குரிய டேட்டா டைப் எப்படி இருக்கும்? கட்டாயம் ஃபோன் நம்பர்ல எழுத்துக்கள் இருக்காது, இலக்கம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் என்ன தசம எழுத்து இலக்கமா இருக்குமோ? இல்லை தானே. அப்போ முழுவண்ணா இருக்கும்ன்றபடியே நான் இன்ட் சூஸ் பண்றேன். நீங்கள் இன்டிஜர் ஃபுல் ஃபார்மும் பயன்படுத்தலாம், இன்ட் சொல்லி அரைவாசியும் பயன்படுத்தலாம். சரியா? நான் இன்ட் சூஸ் பண்ணிட்டு பிரேக்கருக்குள்ள ஃபோன் நம்பர்ன்ற சைஸ் எவ்வளவு? 10. அப்போ நான் அதுக்கு 15 கொடுக்குறேன். கம வேற என்ன இருக்கலாம்? ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கலாம். சரியா? இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அதுவும் இலக்கத்தில் மட்டும் இருந்தால் நாங்கள் இன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். சரி, இலக்கம் எழுத்தும் சேர்ந்த மாதிரின்னா வாட்சர். அப்போ அதுக்கு ஒரு 15 கொடுப்போம். சரியா? கம அவற்றை டேட் ஆஃப் பர்த்தும் இருக்குமெண்டா டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி போட்டு, அது இந்த டேட்டா டைப் என்ன சொன்னா, டேட் ஆஃப் பர்த்னா டேட் தானே. அப்போ அதுக்கு டேட் தான் டேட்டா டைப்பு, அவ்வளோதான். டேட் ஆஃப் பர்த்துக்கு சைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தானே. இப்போ மந்த்ண்டா அது 10 இதாக இருக்கும், இயர்ண்டா 4. அது டிஃபால்ட்டான விஷயம், இயல்பு நிலையிலேயே அது அப்படி இருக்கிறபடியா நாங்கள் டேட்டுன்னு மட்டும் பாவச்சோம்னா சரி. இப்போ முடிஞ்சது தானே. அப்போ பிரேக்கரை முடிச்சுட்டு செமிகோலனை போடுறேன். இப்போ நான் உருவாக்கிற ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற கொலம் என்னென்ன? நேம்ன்ற ஒரு கொலம், என்ஐசின்னு ஒரு கொலம், ஃபோன் நம்பர்ன்ற ஒரு கொலம், இண்டெக்ஸ் நம்பர்ன்ற ஒரு கொலம், டேட் ஆஃப் பர்த்ன்னு ஒரு கொலம். இப்போ என்ன பண்ணிடுறேன்? ஓகே, நான் உருவாக்கினதில் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் பேர் இருக்காம். அப்போ நான் வேற ஒரு பேர் கொடுப்பேன். நான் இது ஏற்கனவே உருவாக்கின டேட்டா பேஸ் தானே உருவாக்கினான். அப்போ ஸ்டூடெண்ட் 2 கொடுத்துருக்கிறேன். சரியா? இப்போ ஓகே. அப்போ நான் போன டேட்டா பேஸில் ஏற்கனவே நிறைய ஃபோல்டர் இருக்கு போல எனக்கு. அப்போ என்னென்ன டேபிள், எத்தனை டேபிள் இருக்குன்னு பார்ப்போமோ? அப்போ டேட்டா பேஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்த மாதிரி தான் நான் இப்போ இந்த Zoom 2026 டேட்டா பேஸுக்குள்ள எத்தனை டேபிள் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ ஷோ டேபிள்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வேணும் பாருங்க. ஏற்கனவே டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் டபுள் டி போட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஏன்னா நான் இது ஏற்கனவே முதல்ல செஞ்சதுன்றபடியா இந்த 3 டேபிளும் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். டேட்டாபேஸ் கிரியேட் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்போ. அதே போல தான் இப்போ எனக்கு ஒரு டேபிள் தேவையில்லைன்னா ஒரு டேட்டாபேஸ் அழிச்சமே, அதே மாதிரி இங்கே ட்ராப் டேபிள் என்னட்டு
எந்த டேபிள் நான் அழிக்கணும் டீட்டெயில்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதை கொடுத்தேன்னா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் டேபிள் அழிஞ்சு எனக்கு இப்போ அழிக்க தேவையில்லை அதில் இருக்கட்டும் சரியா. இப்போ இவ்வளவுதான் முதல் விஷயம். அடுத்த விஷயம், முதலாவது ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறதை பற்றி பார்த்துனாங்க. இப்போ அந்த டேட்டா பேஸுக்குள்ள ஒரு அட்டவணையை உருவாக்குறது பார்த்துனாங்க சரியா. பிரைமரி கீன்னு சொல்லி அதுவும் இருக்குது. அது கொஞ்சம் இருந்தாலும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு வருவோம். இப்போ நான் உருவாக்கின இந்த டேபிள் ஃபார்மேட் அது இந்த குளம் என்னென்ன இருக்கு, அந்த குளம் என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கு, அப்படி பார்த்தா தானே நான் இப்போ பதிவுகளை உள்ளிடலாம். அப்போ அதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது விஷயம் டிஸ்கிரைப் டிஇஎஸ்சி யூனிட்டு. எதை நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். சரி, ஒவ்வொரு டேபிளாக பார்ப்போமா. டிஸ்கிரைப் டேபிள் டீட்டெயில்ஸ். அப்போ நான் இப்போ டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் எஃப் நேம், லாஸ்ட் நேம், சேலரி, அட்ரஸ் இந்த இவ்வளோ மாதிரி இருக்கு. டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இந்த 4 கொலமும் இருக்கு. அதே போல டிஸ்கிரைப்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். இதை பார்ப்போம். நாங்கள் கடைசியாக உருவாக்கினதை பார்ப்போமே. ஸ்டூடெண்ட் கடைசியாக உருவாக்கின முதலாவது நேம், என்ஐசி, ஃபோன் நம்பர், இண்டெக்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த். விளங்குதா? நார்மலாக இது அந்த ஃபார்மேட்டை காட்சிப்படுத்துறதுக்கான விஷயம். அப்போ நாங்கள் டிஸ்க்ன்னும் பயன்படுத்தலாம், டிஸ்கிரைப்னு சொல்லியும் பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம், இப்போ டேபிளை உருவாக்கிட்டேன். அப்போ ஒவ்வொரு டேபிளுக்குள்ளேயும் நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு பதிவுகளை கொடுக்கணும் தானே. இப்போ ரெக்கார்ட் புக்கில் டேபிள் உங்களுக்கு ஏற்கனவே அடித்த மாதிரி வரும். அந்த டேபிளில் நீங்கள் என்னென்ன உங்களோட கிளாஸ் டீச்சர் எழுதுவீங்க, உங்களோட பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். அப்போ ஒவ்வொரு ஆக்கிற பதிவையும் எழுதி கொண்டு போவீங்க தானே. அப்போ அப்படி என்னென்னு நான் அந்த பதிவுகளை இந்த அட்டவணையில் உள்ளுறதுண்டா அதுக்கு நான் பயன்படுத்துகிற விஷயம் தான் இன்சர்ட் இன்டு. சரியா, இது ரெண்டாவது விதமா. முதலாவது நாங்கள் கிரியேட் என்று பார்த்தினாங்க, இப்போ இன்சர்ட் இன்டு. அப்போ சின்ன விஷயம் தான் இன்சர்ட் இன்டுன்னுட்டு. இன்சர்ட் இன்டு எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட 3 டேபிள் இருக்கு. அப்போ எந்த டேபிள் கொடுக்கணும் தானே, இல்லாட்டி கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்கும். அப்போ நான் கொடுக்குறேன் இப்போ ஸ்டூடெண்ட் என்று கொடுத்தனே கடைசியா அந்த டேபிளில். அப்போ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் என்னத்தை இன்சர்ட் பண்ண போறேன், பெருமானங்களை தானே. அப்போ கட்டாயம் நான் என்ன செய்வேன், வேல்யூஸ் என்று சொல்லி கொடுக்கணும். அப்போ இனி நான் பெருமானங்களை கொடுத்தேன்னா சரி. அப்போ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். முதலாவது என்ன இருக்கு, நேம். நேம் என்னத்துல இருக்கு, வாட்சர்ண்டா டெக்ஸ்ட்ண்டா ஒரு எழுத்துக்கள் அல்லது எழுத்தும் இலக்கமும் சேர்ந்தது கட்டாயம் நாங்கள் இன்வெர்டர் கமாவுக்குள்ள கொடுக்கணும். அப்ப முதலாவது ஆளுடைய பேர் ராஜா, கம. ரெண்டாவது என்ன இருக்கு, என்ஐசி. அப்ப என்ஐசி அவற்ற இதுவும் ஒரு டெக்ஸ்ட் தானே, வாட்சர் வழியா. அதுக்கு நான் என்ன செய்யணும், இன்வெர்டர் கமாவுக்குள்ள கொடுக்கணும், கம. மூன்றாவது என்ன இருக்கு, ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் இலக்கம் தானே. அப்ப இலக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா இன்வெர்டர் கமா போட மாட்டோம், நார்மலா எழுதினோம்டா சரி. இன்வெர்டர் கமா போட்டாலும் பிழை இல்லை, போடாட்டிக்கும் பிழை இல்லை. எதுக்கு, இலக்கங்களுக்கு மாத்திரம். இலக்கமும் எழுத்தும் சேர்ந்தா கூட இரட்டை மேற்கோட்குறிக்குள்ள தான் எழுதணும். அடுத்தது இருக்கிறது இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் என்ன டைப், வார்ச்சர். அப்படின்னா இலக்கமும் எழுத்தும் சேர்ந்த வடிவம். ஈசாயோ சகர் 1 கம டேட் ஆஃப் பர்த். அப்ப டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன செய்ய போறேன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. முதலாவது இயர் எழுதணும், அடுத்தது எந்த மந்த், அடுத்தது எந்த திகதி என்னட்டு பிரேக்கரை முடிச்சிட்டோம்னா. இப்போ எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டேன். கட்டாயம் என்ன செமிகோலன் போட்டு முடிக்கணும், சரி ஓகே. அப்போ முதலாவது பதிவு நான் உள்ளிட்டுட்டேன். இப்படி என்ன செய்யணும்,
ஒவ்வொரு ஆட்களுக்கும் பதிவுகளை நான் என்ன செய்யணும், உள்ளிடணும். அப்ப ரெண்டாவது ஆள் கமல் என்றா கமல், அவர்கிட்ட ஐசி நம்பர் இருக்குன்னு தானே. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஃபோன் நம்பர், அதே மாதிரி அவர்கிட்ட ஐடி 2, அவர் ஒரு 94ஆம் ஆண்டு பிறந்திருப்பாரு போடுவோம். சரியா? இப்ப நான் 2 பதிவை உள்ளிட்டுட்டேன். அந்த 2 பதிவு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். சரி, இப்ப ஒரு டேபிளை உருவாக்கி அந்த டேபிள்ல இருக்கிற பதிவுகளை போடுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப இதுல இன்சர்ட் இன்டுன்றது கீவேர்ட். அதே மாதிரி அடுத்தது அந்த டேபிள்ட பேர், எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த டேபிள்ட பேரை கொடுப்போம். அங்கால வேல்யூஸ் பிரக்கெட்டுக்குள்ள கொடுப்போம். பிரக்கெட்டுக்குள்ளேயும் எழுத்தும் இலக்கமும் சேர்ந்ததுக்கு இரட்டை மேற்கோள் குறியும். இலக்கங்களுக்கு மாத்திரம் தான் என்ன செய்வோம், நாங்கள் இரட்டை மேற்கோள் குறி போடாம எழுதுவோம். இதுல டவுட் இருக்கா? இல்ல சார், விளங்கிட்டு. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்டா, நான் உருவாக்கின இந்த டேபிள் பதிவோட எல்லாம் சரியா இருக்கும்னு செக் பண்ண போறோம். அப்ப அதுக்கு நாங்க செக் பண்றதுக்கு பயன்படுத்துறதான் செலக்ட். சரியா? செலக்ட்ன்றது query லாங்குவேஜ்னு சொல்லி படிச்சினாங்க, ஈஸி தான். அப்ப நான் செலக்ட்ன்னுட்டு இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்டார். ஸ்டார்ன்றது நான் உருவாக்கின கொலம் எல்லாமே எனக்கு காட்சிப்படுத்தணும். அப்ப எல்லாம்ன்றதுக்கு ஸ்டார் பயன்படுத்துவோம். அப்ப ஸ்டார் எந்த டேபிள்ல நான் ஃப்ரம், அப்ப எந்த டேபிள்னு சொல்லி கொடுக்க போறேன், எந்த டேபிள் நான் கடைசியா ஸ்டூடெண்ட் டேபிள்ல தானே. அப்ப ஸ்டூடெண்ட் என்று கொடுத்தேன்டா, பாருங்க எனக்கு இருக்கிற அந்த நான் உருவாக்கி நான் கடைசி ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளை கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் என்று போட்டு பிரேக்கெட்டுக்குள்ள என் நேம் வாட்சர் அப்படியெல்லாம் கொடுத்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டை உருவாக்கினான். பிறகு இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேமை போட்டு வேல்யூஸ்ன்னு போட்டு ஒவ்வொரு பதிவாக 2 பதிவாக உள்ளிட்டு வச்சிருக்கிறேன். பிறகு அதை காட்சிப்படுத்துறதுக்கு நான் பயன்படுத்தின வேர்டு என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இந்த ஸ்டார்ன்றது எல்லா பதிவும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ நேமும் என்ஐசியை மட்டும் காட்சிப்படுத்த சொன்னா, இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல நான் நேம் கம, சரி நேம் மட்டும்டா, நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டா, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற நேமை மட்டும் எனக்கு காட்சிப்படும். அதே போல நேமும் என்ஐசியும் வேணும்டா, நேம் கம என்ஐசி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டா எனக்கு. ஓகே, எரர் என்ன பிரச்சனைண்டா, இதில் ஒன்று டைப் ஆயிட்டு எரர் தான் வரும். ஓகே சரியா, பாருங்க நேமும் என்ஐசியும் வந்துட்டு. அப்ப இப்படி எனக்கு எந்தெந்த குளம் என காட்சிப்படுத்தணுமோ அதை இந்த செலக்டுக்கு பக்கத்தை போட்டேன்னா சரி. இப்ப இதுக்கு எல்லா குளமும் வேணுமெண்டா ஸ்டார்ன்னு பயன்படுத்துவோம். இல்லாட்டிக்கு எனக்கு விரும்பின குளம் தான் வேணுமெண்டா அந்த பேர் இதில் கொடுத்தோம்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து அவ்வளவு எனக்கு வரும். இப்ப எனக்கு ஃபோன் நம்பரும் நேமும் வேணுமெண்டா நேம் கம ஃபோன் நம்பர், அந்த பேர் அப்படியே கொடுக்கணும். ஃப்ரம்ண்டா நேமும் ஃபோன் நம்பரும் எனக்கு வரும். இவ்வளவுதான் விஷயம். இனி நாங்கள் படிக்க போறது இப்படி ஒவ்வொரு தரவா பாக்குறது. இப்ப எல்லா தரவும் பார்த்த மாதிரி இப்ப ராஜாண்ட பேர்ல இருக்கிறாள், என்ஐசி நம்பர் இது அப்படின்னு ஒவ்வொரு ஆக்களை பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய ஒரு அட்டவணை, ஒரு 1000 பேர் டீட்டெயில் இருக்கிற அட்டவணையில ஒரு பெரிய ஒரு கம்பெனின்னு எடுப்போமே, அந்த கம்பெனியில இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறார் 50,000க்கு மேல சேலரி எடுக்கிறாக்கண்ட பேர் டீட்டெயில் வேணும். ரெண்டாடாக்கன்னு நாங்கள் இப்படி கொடுத்துட்டோம்டா வந்துடும். அதே போல ஒரு ஆளோட பேரை சொல்லி போட்டு இவற்றை அப்பாண்ட பேர் என்னன்னு கேட்டாலும் உடனே அதுக்குரிய query எழுதினோம்டா அது வந்துடும். அப்ப அப்படியான விஷயம் தான் இனி பார்க்க போறோம். இப்போ இனி பார்க்கறதுல பெரும்பாலும் இந்த செலக்ட் தான் வரும், அதுக்கு பிறகு அப்டேட் எல்லாம் வரும். அப்ப இந்த முதல் விஷயம் விளங்கிட்டா
ஒரு டேபிளை உருவாக்குறது, அந்த டேபிளில் எப்படி பதிவு கொடுக்கறது, அந்த டேபிளில் எனக்கு முழு வடிவமா அந்த பதிவோட சேர்த்து எப்படி காட்சிப்படுத்துகிற விஷயம். இதில் ரெண்டு விதமாக உள்ளீடு செய்யலாம். இப்போதைக்கு ஒரு விதம் இருக்கட்டும், நான் அங்கால சுச்சுவேஷன் வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணா இப்போ குழப்பிடும். சரியா? இல்லை டவுட் இருக்கா? இல்ல சார். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ என்னண்டு இது என்ன விளங்கியிருக்கும் உங்களுக்கு? இப்போ இனி ஒவ்வொரு கண்டிஷனாக நாங்கள் கேட்க போகிறோம். இப்போ இந்த அட்டவணையில் ராஜாண்டு பேர் இருக்கிறாண்டு அப்பாண்ட பேர் என்ன, அப்படி சரிதானே? இப்போ இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் ராஜா கமல் என்று ரெண்டு பேர் இருக்கணும். அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறார், ராஜாண்ட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லி. அப்போ அதே என்னென்னு கொண்டு வர போகிறோம். அல்லது ஒரு ஆள் வந்து கேட்குறா E0001 இண்டெக்ஸ் நம்பர் ஆட்டேன்னு கேட்கணும். அப்போ அப்படியானது எப்படி கொண்டு வர போகிறோம்னா அதுக்கு ஒரே விஷயம் தான், செலக்ட். அவர்கிட்ட கேட்குற என்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணும். அப்போ அவர் சொல்கிறார் E0001 ஆள்கிட்ட எனக்கு பெயர் மட்டும் தெரிஞ்சா காணும். அப்போ எனக்கு காட்சிப்படுத்த போகிறது என்ன, பெயர். அப்போ நேம் ஃப்ரம் எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் என்ற டேபிள். இதில் இவ்வளவும் பார்த்துட்டோம். என்ன டீட்டெயில் வேணும். அப்போ என்ன டீட்டெயில்னு சொல்லிக்கிறாருன்னா E0001 இருக்கிறாள் தானே. அப்போ அதுக்கு நாங்கள் வேர்ன்ற ஒரு கண்டிஷனை பயன்படுத்துவோம். அப்போ அவர்கிட்ட முதல் கேட்குறேன், நான் என்ன டீட்டெயில் உங்களுக்கு தேவைண்டு. அவர் சொல்கிறார் நேம்ன்றது மட்டும் தெரிஞ்சா காணுமெண்டு. நான் கேட்குறேன் ஆட்ட நேம் தேவைன்னு கேட்குறேன். எந்த அட்டவணையில் இந்த ஆட்ட நேம்ண்டா ஸ்டூடெண்ட் அட்டவணையில் ஆட்ட நேம்னு கேட்குறேன்லோ. அப்போ அதுக்கு வேர் என்ன சொல்கிறார், இண்டெக்ஸ் நம்பர் அது E00 E00 இருக்கிறாளுண்டு என்று சொல்கிறேன். அப்போ இண்டெக்ஸ் நம்பரில் வந்து இது கட்டாயம் கொடுக்கணுமா, இண்டெக்ஸ் E00 கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் இதை பார்க்கும். அப்போ இண்டெக்ஸ் நம்பர்ன்ற கொலமில் E00 இருக்கிறாளுண்டு பேர் மட்டும் எனக்கு வேணும். அவருடைய பேர் என்ன, ராஜா. அதே மாதிரி தான் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வேணுமெண்டா நேம் இருக்கிற இடத்துல ஃபோன் நம்பரை கொடுத்தோம்டா அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து விளங்குதா. ஒரு கண்டிஷன் தந்து அந்த டீட்டெயிலை எடுக்க சொல்லி கேட்டா இவ்வளவுதான் விஷயம். இந்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். சேலரி 60,000க்கு கீழே இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த குறியீடுக்கு அர்த்தம் என்றால் நொட் ஈக்குவலா, சமன் அல்ல என்றதுக்காண்டி. அப்போ அப்படியான விஷயங்கள் அதெல்லாம் தான் இனி படிக்க போறோம். சரியா? ஒரு கஷ்டமும் இல்லை. ஈக்குவலண்டா சமனா இருக்கிறது, இது பெரிது சிறிது சமன் பெரிதல்ல சமன் பிட்வீன் லைக்கின் இதெல்லாமே இனி படிக்க போறோம். அப்போ எங்களோட டேபிளில் வந்து எல்லா பதிவுக்கும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தா எல்லா பதிவும் வந்துடும். இதில் நான் இப்போ வேறண்டு ஏன் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக வேணுமெண்டா இப்போ என்ன கொடுப்போம் இதில், என்ஐசி. அப்போ என்ஐசி சமன் நான் இது இருக்கிறாண்ட எல்லா டீட்டெயிலும் வேணும். சரி, எம்டி செட்டினுடைய ஏதோ ஒரு பிள்ளையை அடிச்சிருப்பேன் ஏதாச்சும். 95002456.
பி கொடுக்கல. சரியா? இதுல இருக்கு டவுட் இருக்கோ? ஓகே, இந்த கேள்வி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல தங்கப் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களே இது படிக்கிறது தானே. ஓகே, இந்த கேள்வியை செய்யுங்க பாப்போம். கீழே தரப்பட்ட எம்ப்ளாயி என்ற அட்டவணையை கருதுக. அதுல இந்த ஒரு பதிவை நீங்கள் கொடுக்கணும். என்னன்னு கொடுப்பீங்க? செய்யுங்க பாப்போம்.
சாரி. ஓகே. இதை என்னென்னு செய்யறதுன்னு நீங்க செஞ்சு பார்த்தீங்களா தெரியல. யாராவது செஞ்சு நீங்க டவுட் இருந்ததா? நார்மலா இப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம்டா, நாங்க படிக்கிறாங்க இப்ப இப்ப கொஞ்சம் முதல் தான் சொன்னான். ஒரு பதிவை உள்ளிடு, ஏற்கனவே டேபிளை உருவாக்கிட்டாங்க. அப்ப கிரியேட் டேபிள்னு வராது, ஒரு பதிவை தானே உள்ளிட போறோம். அப்ப இன்சர்ட் இன்டு எந்த டேபிள், டேபிளுக்கு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்களா எங்கேயாச்சும் பாருங்க. எம்ப்ளாயின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இன்சர்ட் இன்டு அவங்க சொன்ன பேரை அப்படியே யூஸ் பண்ணணும். எம்ப்ளாயி வேல்யூஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ள அவங்கள அந்த பதிவுகளை கொடுக்கணும். முதலாவது ஒரு இலக்கமும் இருக்கு, எழுத்தும் இருக்கு. அப்ப அதை இன்வெர்டர் கமாக்குள்ள இ அண்டர்ஸ்கோர் அவங்க தந்து அப்படியே கொடுக்கணுமா, 05 கம ரெண்டாவது பேர் தானே, அதுவும் ஒரு வார்த்தை தானே, இப்ப எழுத்து தானே, அதையும் இன்வெர்டர் கமாக்குள்ள என்ன பேர், ராஜ. சரி, இன்வெர்டர் கமா போடு படையில ராஜ ரத்னம். முதலாவதுல இது கேபிட்டலா இருக்கணும், ஏன்னா அவங்க அப்படித்தானே வந்துக்கிறாங்க. ராஜரத்னம் கம மூன்றாவதும் அதுவும் ஒரு டெக்ஸ்ட் தானே, அப்ப அதுவும் அப்படித்தான். SYSENG கம அடுத்தது டெக்ஸ்ட். அப்ப IT கம கடைசி ஒரு இலக்கம் தானே, அதை நார்மலா 12,000 போட்டு விட்டோம்னா சரி. 1,20,000. ஓகே. கடைசியா செமிகோலன் போட்டு விட்டா இதான் விட, ஒரு கஷ்டம் இல்லை. சரியா, சின்ன விஷயம் தான். விளங்கியிருக்கா? டவுட் இருக்கோ? ஆமாம் சார், விளங்கிட்டு. அடுத்த விஷயம் உங்களை கேட்டது, அடிப்படை சம்பளம் 60,000 அல்லது அதற்கு கூடுதலாக பெறும் அனைத்து வேலையாட்களினதும் விவரங்கள். அப்ப இப்ப இது எங்களுக்கு காட்சிப்படுத்தணும். அப்ப சேர்க்கிறதுக்கு இன்சர்ட்னா, காட்சிப்படுத்துறதுக்கு என்ன, செலக்ட். செலக்ட் அனைத்து விவரங்களும். அப்ப அனைத்துண்டா ஸ்டார். சிலது உங்களுக்கு அடிப்படை கூடுதலாக பெறும் வேலையாட்களின் பெயரை காட்சிப்படுத்த எம்ப்ளாயி நம்பர் மட்டும் கொடுப்போம். இது அனைத்தும் என்றபடியா ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள். எஸ், அதே தான், எம்ப்ளாயி இந்த டேபிள்ல. சரியா, வேர் அவங்களோட சொல்லிக்கிறாங்க. வேர் எது சம்பந்தமா சொல்லிக்கிறாங்க, பேசிக் சேலரி. அப்ப பேசிக் சேலரி 60,000 அல்லது அதற்கு கூடுதலாக. இப்ப கூடுதலுக்கு சமன் அதற்கு அல்லது அதற்குண்டா அதுவும் வரும், அதுக்கு கூடும். அப்ப இப்படி கொடுத்து விட்டோம்னா சரி தானே, 60,000 அல்லது 60,000க்கு மேலே இருக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். சரியா, சின்ன விஷயம் தான். விளங்கிட்டோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து இதுலயே கொஞ்சம் அங்கால சின்ன சின்ன விஷயம்தான். இதுகளை நீங்க ஒருக்கா திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா தான் கட்டாயம் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். அப்ப ஒரு டேபிள் ஒன்றை பார்த்தா அந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்றது சொல்லி கையால எழுதி பாருங்க இப்பயே, இல்லாட்டியும் மறந்துடுவீங்க. சரியா? ஆமாம் சார். ஓகே, இதோட கிளாஸை முடிக்கிறேன். ஆஹ் 2025 நான் வேற ஒரு லிங்க் கொண்டு போடுறேன், அதில் ஜாயின் ஆகும்.